நியூஜே நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சி உங்களை வரவேற்கின்றோம். இன்றைய சிறப்பு விருந்தினர் பத்திரிகையாளர் திரு ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இப்போது சட்டம் ஒழுங்கு என்பது தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தினமும் கொலை, கொள்ளை, பாலியல் பலாத்காரம், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, போதைப் பொருள் நடமாட்டம் போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. இவங்கள பார்த்திங்கன்னா நாங்குநேரியில் கொலை சம்பவங்கள் நடைபெற்றிருக்கிறது. காவல்துறை ஒரு மெத்தனமான போக்கு அதில் செயல்படுதுன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனால் முதல்வர் இதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அவர் பாட்டு தொகுதி பங்கீடை பற்றி பேசிகிட்டு இருக்காரு. பல்வேறு அவரோட கூட்டணி கட்சிகள் அவங்க யாருமே இதை பற்றி பேசவோ இல்லை அதை பற்றி போராட்டங்கள் நடத்தவோ அதெல்லாம் இல்லாமல் அவங்க பாட்டு கோமேனிக்கு இரங்கல் தெரிவித்து அவர்கள் பாட்டு பேரணி போயிட்டுருக்காரு. இதை போன்ற நடவடிக்கை எதுவுமே கண்டனம் தெரிவிக்காமல் இருக்காங்க. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? தமிழ்நாட்டில் பொதுவாக இந்த திமுக ஆட்சி 2021க்கு திமுக ஆட்சி அமைச்ச பிறகு அவங்க என்னென்னா எப்படியாவது 10 ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இல்லாமல் இருந்தாங்க. ஸோ ஆட்சிக்கு வந்தோன்னா பார்த்திங்கன்னா காஞ்சமாட்டில் கம்பம் பூந்த மாதிரி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி சொல்லும்போது உங்களுக்கு எல்லா அரசு துறையிலையும் சம்பாதிக்க வேணும் என்ற ஒற்றை இலக்கம் நோக்கி இருக்கிறாங்களே தவிர்த்து நாடும் நாட்டு மக்களும் எப்படி போனால் நமக்கு என்னென்று பிஎஸ் வீரப்பா வசனம் போல தான் இந்த ஆட்சி நினைக்கின்றது. இப்போ தமிழ்நாடு முழுவதும் பார்த்திங்கன்னா கொலை, கொள்ளை, வழிப்பறி, ராப்பரி, 420, ஸ்நாச்சிங், கிட்னாப்பிங், நிலக்கபலிகரம் எல்லாமே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஏதோ இந்த என்டர்டெயின்மெண்ட்டுமான ஒரு நிலைப்பாடு. சினிமா தேட்டரில் படம் பார்த்தா கூட 2 மணி நேரம் 2 மணி நேரம் அதில் காட்சிகளை பார்த்துட்டு போயிடுவோம். ஆனால் தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா மனிதனுடைய மக்களுடைய வாழ்க்கையும் சரி நித்தங்கண்டம் பூர்ணாயுசான ஒரு நிலைப்பாடு உள்ளது. இப்போ அதனுடைய உதாரணத்துக்கு நாங்குநேரியில் அந்த தண்டுப்பத்து அந்த கிராமத்தில் நடந்த சம்பவம் அந்த சம்பவத்தில் பார்த்திங்கன்னா டீ கடையில் உட்காந்துருக்குறாங்க 8-9 பேர் கூடி, அதாவது போதையில் நாட்டு வெடிகுண்டு தூக்கி போட்டு, அதாவது கண்ணில் பட்டவங்க எல்லாமே வெட்டு குத்து அடி தடின்னு போனால் அப்போ இது தமிழ்நாட்டில் வாழுறதுக்கு தகுதியான மாநிலமா அல்லது ஒரு ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இங்கே இருக்கின்றதா அல்லது சோமாலியா நாடு போன்ற ஜனநாயகம் இல்லாமல் என்ன வேணும் செஞ்சுக்கலாம், தடி எடுத்தமெல்லாம் தண்டல்காரன் ஒரு நிலைப்பாடு ஆகியிருக்குமோ என்ற நிலைப்பாடு மக்கள்கிட்ட கேள்விக்குறியாக இருக்கின்றது. காரணம்னா காவல்துறையை பொறுத்த வரைக்கும் சார் ஸ்காட்லாந்து அடுத்தபடியாக தமிழ்நாடு காவல்துறைன்னு அன்றைக்கே சொல்கிறாங்க. ஆனால் திமுக ஆட்சியில் சூழ்நிலை என்னென்னா காவல்துறைக்கு என்னதான் திறமைகள் இருந்தாலும் அவர்களை கைகளை கட்டி வைக்கப்படுகின்றார்கள். என்ன காரணம்னா ஒரு யாராக இருந்தாலும் ஒரு தவறு செய்தால் அது தெரிந்து செய்தால் தேவன் என்றால் கூட விடமாட்டேன்னு எம்ஜிஆர் பாடல் வரி இருக்கும். அதே போல் திமுக ஆட்சியில் யார் வேணும் தவறு செய்யலாம். அதில் கட்சியில் உறுப்பினராகினா உங்களுக்கு இஷ்டம் போல் தவறு செய்யலாம். அது யாரும் கேள்வி கிடையாது, கேட்குறதும் கிடையாது. அந்த அடிப்பில் பார்க்கின்ற போது இன்றைக்கி தமிழ்நாட்டில் கடந்த மற்ற மாநிலத்தையும் நீங்கள் இந்தியாவில் மற்ற மாநிலம் தமிழ்நாட்டில் சர்வே எடுத்து பார்த்திங்கன்னா அத்தனை குற்றச்செயல்களுக்குரிய முன்னணி முதன்மை ஊழலின் மகுடமாக எப்படி தமிழகம் இருக்கின்றதோ அதே மாதிரி சமூக விரோதிகளின் மகுடமாகும் கொலை, கொள்ளை, வழிப்பறி, பித்தலாட்டங்கள் போன்ற அனைத்து சமூக விரோத செயல்களுக்கும் ஒரு மகுடமாக ஒரு நிலைப்பாடு தான் தமிழ்நாடு இருக்கின்றது. ஆனால் இதில் என்ன விஷயம்னா முதலமைச்சர் இதை பற்றி இதுவரைக்கும் அவர் கண் திறந்து பார்க்கிறாரா அல்லது என்ன சிந்தனை இருக்கின்றார் என்பது தெரியல. காரணம் என்றால் முதலமைச்சர் இந்த ஆட்சியில் முதலமைச்சரை இதுவரைக்கும் அரசு தொழிற்சங்க தலைவர்களை சந்தித்தே கிடையாது. அதுக்கு அவங்க 4-5 ஐஏஎஸ் அதிகாரிகளை வச்சு இந்த பிரச்சனையை அங்கே போ, அந்த பிரச்சனை எங்கே போ, எப்படின்னா அந்த அரசு மருத்துவமனையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டு போகிறீங்களா 1, 2, 3 வச்சுருப்பாங்க. அப்போ கண் வழியும் போனால் 8ஆம் பீச்சாங்கை வழியாக 8ஆம் நம்பர் ரூமில் போய் நிற்பாங்க, நில்லுன்னு சொல்லுவாங்க. அப்போ ஸ்கேன் இருக்குன்னா நேராக போ, அப்பாவில் போய் சோத்துக்கை பக்கத்தில் ஒரு ரூம் இருக்கும், 12ஆம் நம்பர் ரூமில் போயிருப்பாங்க. அப்போ ஜனங்களுக்கு என்னென்னா அங்கே அந்த அந்த தன்னர்வா தொண்டு நிறுவன அமைப்புகளும் அந்த கைட்லைன்ஸ் கொடுப்பாங்க. அவங்களே அந்த என்ன ரூமில் ஐயா நம்ம ஸ்கேன் இருக்குன்னா அந்த நம்பரில் போ, இந்த நம்பரில் போ. அதே மாதிரி தான் தமிழ்நாட்டில் சூழ்நிலை என்னென்னா என்ன கோரிக்கையாக இருந்தாலும் துறை சார்ந்த அமைச்சர்கள் சந்திக்க கூட முடியாது. துறை சார்ந்த ஒரு 4-5 அதிகாரிகள் வச்சுருப்பாங்க, அவங்கள போய் பார்க்கணும். அவங்கள இங்கே சந்திக்கவும் முடியாது. ஏன்னா இந்த முறை ஜாக்டோஜியை அரசுகளுடைய பொது அந்த சம்பவமான ஜாக்டோஜியவே நொந்து நூலாய் போயிருக்கிறாங்க. அந்த அளவுக்கு சொல்லலாம் முடியாத ஒரு துயரங்களையும் அதே ஜாக்டோஜியை வச்சு முதலமைச்சருக்கு பாராட்டுள்ள நடத்தணுள்ள நிலைப்பாடும் ஃபோட்டோ ஷூட்டுக்கான கட்டமைப்பு இருக்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சென்னையில் நீங்கள் அதிமுக கரை வெட்டி போட்டு போனாலே அழகாக வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போய் அறிவாலயத்தில் அந்த வேட்டி நூலை மட்டும் வெள்ளை நூலை எடுத்துகிட்டு உறுப்பினர் கார்டை கொடுத்துட்டு ஃபோட்டோஸ் கொடுத்துட்டு திமுக இணைந்தார் என்ற ஒரு அருங்காட்சியகமான நிலைப்பாடு தான் இன்றைக்கி தமிழ்நாடு அந்த திமுக ஆட்சி நிலைப்பாடு. பார்த்தீங்கன்னா திமுக ஆட்சியில்
தொடர்ந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு டெல்லிக்கு சென்ற விமானத்தில் ஒரு விமான பெண்மணி இடம் வந்து தவறாக திமுக திருவள்ளூர் மாவட்டத்தை சேர்ந்த கவுன்சிலர் நடந்து கொண்டார் அப்படின்னு அவர் மீது வழக்கெல்லாம் பதிவு செய்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ பூமியிலே பெண்கள் நடமாட முடியாத சூழ்நிலை திமுக ஏற்படுத்தியிருக்கிறது. வானிலையும் கூட பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்ற சூழ்நிலையை திமுக ஏற்படுத்தின சம்பவத்தை வச்சு பார்க்கலாம் இல்லையா? ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னால் நீங்கள் பேப்பரை பார்த்துருக்கிறேன். கேரளா மாநிலத்தில் காங்கிரஸ் ஆட்சி, அதில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறை ஜேக்கப்னு ஒரு மந்திரி இருந்தார். அவர் விமானத்தில் இருந்துருக்கிறாரு. முன்னால் பார்த்தீங்கன்னா முன் சீட்டில் திரைப்பட நடிகை ஒரு நடிகை, அந்த நடிகையை ஒரு தொட்டுட்டாருன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் மந்திரி பதவியே போச்சு. நாடு முழுவதும் பேசப்படக்கூடிய அதிர்வலைகள் விமானத்தில் இந்த மாதிரி சம்பவம் நடக்குதான்னு இப்படி 10-15 வருஷமாக அந்த கேஸ் நடந்தது. அந்த மேற்கொள்ள காட்டுறேன். அதே போல் இன்றைக்கி விமானத்தில் வந்து திருவள்ளூர் நகராட்சியில் வந்து 2 பிரமுகர்கள் வந்து கட்சி பிரமுகர் போகிறாங்க. தவறான சம்பவம் நடத்த போகிறாங்க. அந்த விமான பணிப்பெண் எவ்வளோ பொறுக்க முடியுமோ பொறுத்துக்கிட்டு நேராக சென்னையில் வந்து மகளிர் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அந்த ஃப்ளைட்டில் யார் பயணம் பண்ணாலும் அட்ரஸை போய் இது பண்ணி அவங்க வாங்கன்னு சொல்லி வரல. அதுக்கப்புறம் அரெஸ்ட் பண்ணி அவங்க கட்சியிலேருந்து இன்றைக்கி நீக்கியிருக்காங்க. இது எல்லாம் காரணம் என்ன சார்? பயம் கிடையாது சார். பயம் இருக்கணும் சார். ஒரு மனிதனுக்கு தகப்பன் தாய் மீது பிள்ளைகளுக்கு ஒரு பயபக்தி இருக்கணும். வாத்தியாரை நீங்கள் பார்த்துறீங்களா? அந்த வாத்தியாருக்கு மேலே வந்து பிள்ளைகள் ஒரு பக்தி இருக்கணும். ஹெட்மாஸ்டர் மேலே ஒரு பக்தி இருக்கணும், பயம் இருக்கணும். அப்போ தான் அந்த படிப்புக்கான நிலைப்பாடு உருவாக்க முடியும். வாத்தியார் நம்ம வாத்தியார் தானே என்ன வேணும் பேசிக்கலாம்னு சொன்னால் அங்கே படிப்பு ஏறாது. அதே போல் வந்து சட்டம் ஒழுங்கை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தில் நிர்வாகம், இப்போ உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேச முதலமைச்சராக புல்டோசர் பாபன் சொல்கிறோம், அங்கே தான் வாலாட்ட முடியுமா? இஸ்லாமிய மார்க்கம் எப்படி கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல் என்பதில் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் என்ன தவறு செஞ்சாலும் உடனடியாக அதுக்கு சொல்யூஷன் கொடுக்குறாங்க. அந்த சம்பந்தப்பட்ட ரவுடிகளுக்கு வீடியோ யாராக இருந்தாலும் அடித்து துவம்சம் பண்ணி அதுக்கு புல்டோசர் பாபானே பேர் தேர்தல் பிரச்சாரத்தை கூட புல்டோசர் அவரை படத்தை வச்சா பிரச்சாரம் பண்ணுறாங்க. அந்தளவுக்கு அந்த மக்களை வந்து கண்ணினிமை போல் பாதுகாக்கிறாங்க. தமிழ்நாட்டில் வந்து முதலமைச்சர் மட்டும் இல்லைங்க, அந்த துறை சார்ந்த காவல்துறையை அந்த இது சார்ந்த அதிகாரிகளோ அவர்களுக்கு ஒன்றும் செய்ய முடியாத சூழ்நிலை. இப்போ இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காவல்துறையை பற்றி குற்றம் சாட்டும் போது இன்னொரு விஷயம் பார்க்குறோம். இப்போது நாங்குநேரி பிரச்சனை ஒன்று, இன்னொன்று வந்து கொள்ளை போன்ற விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த நாங்குநேரி பிரச்சனைகளுக்கு பின்புலமாக இருப்பது வந்து போதைப் பொருட்கள் அப்படின்னு அது பார்த்தீங்கன்னா டாஸ்மாக் போன்ற விஷயங்களை மீறி கஞ்சா போன்ற பொருட்கள், மெத்தபெட்டைன்மைன் போன்ற போதைப் பொருட்கள் இதெல்லாமே கூட உலாவ ஆரம்பிச்சிருச்சு. ஸோ காவல்துறையின் கட்டுப்பாட்டில் வந்து எந்த ஒரு நிகழ்வும் இல்லாமல் சமூக விரோதிகள் கட்டுப்பாட்டில் எல்லாம் சென்று விட்டுன்னு குற்றச்சாட்டு இருக்கு. நீங்கள் அருமையான கேள்வி கேட்டிருக்கீங்க சார். திமுகவை சேர்ந்த சமீபத்தில் சில அமைச்சர்களே தென் மாவட்டத்தில் ஒரு புள்ளி வரம் கொடுத்துருக்காங்க. தென் மாவட்டம் கடந்த 50 ஆண்டுகளும் எந்த வளர்ச்சியும் இல்லை, எந்த தொழில் கூடமும் இல்லை. அப்போ மக்கள் வந்து விவசாயத்தை நம்பியிருந்தாங்க, காலனி நம்பியிருந்தாங்க. அதுவும் இப்போ நாளடைவில் ஒன்றும் கிடையாது. அப்போ அவங்கள சும்மா சிந்திக்க போனால் வந்து என்ன பண்ணுறாங்க, உள்ள கலாச்சாரம் காட்சி குடிக்கணும், இல்லாட்டா உள்ளாத போதை கஞ்சா போதை வஸ்திரத்தை சாப்பிட்டு மனிதனுடைய அந்த எண்ணத்தை மாற்றி அவன் சமூகத்தில் செல்லும்போது அடித்தடி ஜாதி கலவரம். இன்றைக்கி தென் மாவட்டத்தில் ஜாதி கலவரம் உற்சவம் உங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட நிலைப்பாடு பண்ணும்போது அவங்கள அந்த மக்களை பாமராக படித்த மக்களையோ படிக்காத மக்களையோ யாருமே அந்த சுயமாக சிந்திக்க விடாத அளவிற்கு இங்கே தென் மாவட்டத்தை அப்புறம் ஆட்சியாளருக்கு உண்டார். அதனால தான் இங்கே தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா மதத்தாலும் ஜாதியாலும் ஒரு மாதிரி இந்த பிராய்லர் தண்ணி மாதிரி கதன்னு இருக்கும். அதுக்கு வந்து காரணம் வந்து அங்கே உள்ள திமுக அமைச்சர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் இவர்களை இப்படியே வைத்திருந்தால்தான் நமக்கு ஓட்டு வங்கின்ற நிலைப்பாடு உருவாக்க முடியும்னு சொல்கிறாங்க. இப்போ தென் மாவட்டம் இப்போ திமுக பொறுத்த வரைக்கும் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, சிறுபான்மை மக்கள்னால் எல்லாருமே திமுக ஓட்டு போடுவாங்க, ஏன் மனநிலை கொண்டு வராங்கன்னா, இங்கே பார்த்துக்கோ பிஜேபி கால் உண்டிரும், உங்களுக்கு நாங்கள் தான் சேஃப்டின்னு பொய்யான ஒரு தகவலை கொடுத்து அந்த மக்களை பயங்கலந்த ஒரு பீதியில் உருவாக்கி அவங்க வந்து திமுகவில் ஓட்டு போட்டால் நாங்கள் உங்களை பாதுகாப்புன்னு சொல்கிறாங்க. எந்த ஒன்றும் கிளிக்க இவங்க பண்ண போகிறதும் கிடையாது. இப்படி தென் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா ஜாதி கலவரம், மொழியால் பிரிக்கப்பட்டு, ஜாதியில் பிரிக்கப்பட்டு, மதத்தால் பிரிக்கப்பட்டு இதெல்லாம் ஒரு காலமாக இருந்தாலும் இப்போ முழுக்க போதை என்ற அந்த போதை வஸ்துவால் இனம் அதாவது இளம் தலைமுறைகள் சிதறு தேங்காய் போல் ஆகின்ற காரணத்தினால்தான் தினசரி தென் மாவட்டத்தில், அதாவது உங்களுக்கு பத்திரிகை செய்தி காவல்துறை செய்தியில் வந்து 100க்கு 1 தான் கம்ப்ளைண்ட் வருது, 99% கம்ப்ளைண்ட் கொடுக்குறல. ஏன்னா அது பெரிய பிரச்சனை வரணும். உங்களுக்கு தெரியும், பள்ளிக்கூடத்திலே படிக்கிற பிள்ளைங்களே ஜாதி கலவரம் ஏற்பட்டு எவ்வளோ பிரச்சனை ஆச்சுன்னு சொல்கிறாங்க. இந்த காரணம் எல்லாமே தமிழக அரசினுடைய மெத்தன போக்கு காரணம். இவர்கள் இப்போது ஒரு மாவட்டம், தமிழ்நாட்டில் 38 மாவட்டம் இருக்குது. இந்த 38 மாவட்டத்துடைய கலெக்டருக்கு என்ன வேலை, டிஆர்ஓக்கு என்ன வேலை, மாவட்ட எஸ்பிக்கு என்ன வேலை, அந்த மாவட்ட மந்திரிக்கு என்ன வேலை? அந்த மாவட்டத்தில் கிராமத்திலேருந்து டவுன் வரைக்கும்
என்ன இருக்குது எது இருக்குது சட்ட ஒழுங்கையும் நிர்வாக திறமையும் பாதுகாத்து மக்களுக்கு தேவையான அந்த கட்டமைப்பு உருவாக்க தான் அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு வேலை. ஆனால் இப்போ என்ன நடக்குன்னா 80% மாவட்டத்தில் என்ன பண்ணான்னா கலெக்டர், எஸ்பி அண்ட் அந்த மாவட்ட மந்திரியும் சேர்ந்து எங்கெல்லாம் கனிம வள கொள்ளை அடிக்கலாம், எங்கெல்லாம் புறம்புகளாண்ட பட்டா போடலாம், இதுக்கு யார் எதிராக வருவாங்க, சமூக ஆர்வலர்கள் வருவாங்க, இல்லை பத்திரிகைகள் வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இன்றைக்கி சமீபத்தில் அந்த 5 ஆண்டுகளுக்கு சர்வே எடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஐ கேட்குறவங்களும் சமூக ஆர்வலர்களும் பத்திரிகையாளர்லாம் மர்மமான முறையில் எத்தனை பேர் மரணிச்சிருக்காங்க, எவ்வளோ விபத்து நடந்திருக்குது உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்களை காக்கக்கூடிய இவர்கள் எப்படி கண்ணுக்கு இமை முக்கியமோ அந்த சிந்தனை கூட இல்லாமல் பணம், அதிகாரம், ஆட்சி என்ற 3 இலக்கை நோக்கி போகின்ற காரணத்தான் அப்பாவி மக்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாத சூழ்நிலை. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு மட்டும் பாதுகாப்பு இல்லை, அரசு பணிபுரியக்கூட ஆசிரியர்கள் கூட பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு செய்தி வந்திருக்கிறது. இன்று கூட அந்த நாளில் வந்திருக்குது. அதாவது நாளிதழுக்கு சொல்லப்படுற விஷயம் என்னென்னா, அந்த மதுரை அந்த சுற்றுவட்டாரத்தில் உள்ள ஆசிரியர்கள், அதுவும் பட்டியலின மக்கள் ஆசிரியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டான்ற காரணத்தால் அவர்களுக்கு அந்த வேலை விஷயம், பதவி உயர்வு போன்ற விஷயங்கள்லாம் பெரிய தடங்களாக இந்த அரசு இருக்குன்று ஒரு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஸோ பட்டியலின மக்கள் மீது தொடர்ந்து தாக்கல் நடத்தக்கூடிய ஒரு அரசாக திமுக அரசு பார்க்கணும் இல்லையா? அதை எப்படி இது பண்ணுறீங்க? அதாவது நம்முடைய நாட்டில் சுதந்திரம் அடைஞ்சது பிறகு இந்தியாவில் முதல் முறையாக வளர்ச்சி பாதையை நோக்கி சொல்லக்கூடிய சமூகம் என்ன பட்டியலின மக்கள் தான் அதிகமாக செய்தாங்க. அப்படி செய்கின்ற போது என்ன இதுன்னா, அப்படி செய்கின்ற போது ஒரு சூழ்நிலை என்ன பண்ணுறாங்கன்னா, மலைவாழ் மக்கள், ஆதிதிராவிட நல்ல மக்கள், இப்படி ஒவ்வொரு மக்களுடைய வளர்ச்சிக்காக மத்திய அரசு நிறைய திட்டங்கள் அந்த மத்திய அரசுடைய ஃபாலோப்பில் மாநில அரசும் கொண்டு வந்தாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நீங்கள் இந்த பார்க்கின்ற போது என்ன பிரச்சனை ஆச்சுன்னா, நிறைய விஷயங்களை அதை நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் இந்த 5000 ரூபா பணம் கொடுத்த கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. பட்டியலின மக்களுடைய வளர்ச்சிக்கான ஒதுக்கீடுப்பட்ட தொகையை தான் அதிகாலையில் அவங்க பணத்தை போட்டு பண்ணியிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இந்த ஆட்சி வந்திருந்து பார்த்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளை நீங்கள் பார்த்தீங்கன்னா பட்டியலின மக்களுக்கு நிறைய திட்டங்கள், உதாரணத்துக்கு ஆதிதிராவிட நலத்துறை பள்ளி, அவர்கள் படிப்பிற்காக அந்த சமூகம் முன்னேற வேண்டும், பிள்ளைகள் படிக்க வேண்டும் என்று அவங்கள உணவுகள் கொடுத்து, உறைவிடம் கொடுத்து, ரூமெல்லாம் கொடுத்து, நல்லா ஒரு ப்ரைவேட்டேஷன் எப்படியா அது மாதிரி நிர்வாகத்தை கொடுக்கணும். இதில் என்ன பிரச்சனைன்னா, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, அடுத்தது ஆதிதிராவிட நலத்துறை, ரெண்டும் தான் அந்த மாணவர்களை படிக்க வைக்கிறதுக்கான கட்டமைப்பு. இதில் மத்திய அரசு நிதி கொடுக்கின்றது, மாநில அரசு நிதி கொடுக்கின்றது. இதற்கு அதிகாரி இருக்கிறாங்க, பிற்படுத்தத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் இருக்கிறாங்க, செக்ரட்டரி இருக்கிறாங்க, மாவட்ட வாரியாக டிஆர்ஓ கேடரில் டெப்டி கலெக்டர் போஸ்டிங் அது இருக்குது. இந்த மாவட்டத்தில் ஒரு இது முக்கியமான மேட்ரு. நீங்கள் ஆதிதிராவிட அந்த துறையில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் குறைந்தபட்சம், அந்த மெயின் சிட்டியில் பார்த்திங்கன்னா குறைஞ்சபட்சம் மாவட்டத்துக்கு ஒரு 20லேருந்து 25 வரைக்கும் ஆதிதிராவிட நலத்துறை சார்பில் பள்ளிக்கூடங்கள், அறைகள்லாம் கட்டி கொடுத்துருப்பாங்க. இதில் வாட்ச்மேன், அந்த நிர்வாகத்துக்கு செயலக்கூடிய அதிகாரிகள், இந்த நிர்வாகத்தை மானிட்டர் பண்ணக்கூடிய மாவட்ட அதிகாரிலாம் இருப்பாங்க. இவர்களுக்கு இல்லாமல் இலவசம் தான். யாரும் எந்த மாணவர்களும் செலவுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது, வீட்டில் பண்ண முடியாது. இதில் என்னன்னா முழுக்க கள்ளக்கணக்கு எழுதுறது. 500 சில படத்தில் பார்த்தீங்கன்னா ஆதிதிராவிடர் மாணவர்களுக்கு வெறும் சோறும் ஊறுகாய் அப்படி தான் கொடுக்குறாங்க. ஆனால் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பணத்தில் இப்படி திருடி வெறும் சோறும் ஊறுகாய் மட்டும் தரக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரைட். இப்போ நீங்கள் சொல்கிற இன்னொரு பாயிண்ட் சொல்கிறேன். சிறைச்சாலை இருக்குல்ல, சிறைச்சாலையில் ஒரு கைதியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வைக்கிறாங்கன்னா அந்த கைதிக்கு மனிதாபிமானத்தை கருத்தில் வேண்டும். அவங்க ஹியூமனுடைய நிலைப்பாடை பாதுகாக்க வேண்டும். காலையில் என்ன கொடுக்கணும், மதியம் என்ன கொடுக்கணும், 4 மணிக்கு காப்பி உண்டு, வேர்க்கடலை கொடுப்பாங்க, இல்லை சுண்டல் கொடுப்பாங்க. 4 மணி 5 மணி அடுத்த ஒரு இரவு சாப்பாடு 4 மணிக்கே கொடுத்துருவாங்க. இதில் எப்படி அவங்க வீட்டில் சாப்பிட ஒரு வயிறார ஃபுல்லாக சாப்பிட்றாங்களோ, அதில் வயிறார ஃபுல்லாக இல்லாட்டும் கூட 50% நார்மலான ஒரு பொசிஷன் கொடுக்கணும். ஆனால் சிறைச்சாலையில் எந்த செயலையுமே அவங்கள கைதிகளுக்கு சரியான சாப்பாடு கிடையாது. மனுஷன் சாப்பிட மாட்டான். அங்கே பணம் உண்டுன்னா எல்லாம் அவங்களே பண்ணி கொடுப்பாங்க. இது ஏன் இதை மாடல் சொல்கிறேன்னா, பிற்படுத்தப்பட்ட நலத்துறை, ஆதிதிராவிட நலத்துறையில் மத்திய அரசும் மாநில அரசும் ஒரு ஒதுக்கீடு கொடுக்கும்போது எந்தெந்த மாவட்டத்தில் என்னென்ன இருக்குது, அந்த காட்டு ஸ்கூல் என்னென்ன பள்ளிக்கூடம் இருக்குது, ஆரம்ப பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடம் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 1000க்கும் மேற்பட்ட பள்ளிக்கூடம் இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த நிலைமையில் இங்கே பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கெல்லாம் ஃபண்டில் அலாட்மெண்ட் ஆகும். இதில் எந்த இடத்தில், எந்த மாவட்டத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மற்றும் பிற்படுத்தத்துறை பள்ளிக்கூடங்கள் அவங்களுக்கு தேவைக்கான உணவு இதெல்லாம் கூடங்கள் இருக்குது, இந்த இடத்த மந்திரிகள்கிட்ட போய் அந்த இடத்த வாங்கிறதுக்கு பணம் கொடுத்து போஸ்டிங் அங்கே வராங்க. பணம் கொடுத்து போஸ்டிங் வாங்க வரும்போது ஏற்கனவே அங்கே சில ஊழல் பிரிச்சாலி உள்ளே இருக்கும்.
அந்த பெருச்சாலையும் இந்த ஊழல் பெருச்சாலையும் ஒன்று சார்ந்தோம்னா இங்கே எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க, எத்தனை மாணவர்கள் இருக்கிறாங்க, சரி ரைட்டு இப்போ 100 பேர் இருக்கிறாங்கன்னா 300 பேரும் கணக்கு எழுதுறது. அவங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பார்க்குற ஃப்ளையிங் ஸ்குவாடுக்கும் அதுக்கும் காசு கொடுத்து அனுப்பிடுவாங்க. அப்போது அந்த பிள்ளைகளை பார்ப்பாங்க. அவங்க என்ன தெரியும், அப்பா எங்கேயோ இருப்பாங்க, அம்மா ஒரு இடத்துல இருப்பாங்க, அம்மா பிள்ளைங்களை படிக்கணும்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு ஏதோ அந்த சாப்பாடு நல்ல குவாலிட்டியே கிடையாது. எத்தனை இடத்துல புழு இருந்ததுக்கு, பூச்சி இருந்திருக்குது, நிறைய உணவுகளை சாப்பிட்டு மயக்க நிலைமையெல்லாம் நிறைய இடத்துல நடந்திருக்குது. இதையெல்லாம் துறை சார்ந்த அமைச்சர் அந்த இடத்துல இன்ஸ்பெக்ஷன் கிடையாது. இதுவரையிலும் தமிழகத்தில் இந்த ஆட்சியில் பிற்படுத்தப்பட்ட நலத்துறையினுடைய பள்ளிக்கூடத்திலோ அல்லது அவங்களுடைய ஹாஸ்டல்லையோ அல்லது ஆதிக்க நலத்துறை பள்ளிக்கூடத்திலோ இதுவரைக்கும் அந்த துறை சார்ந்த அமைச்சரோ அந்த துறை சார்ந்த அரசு செயலரோ இதுவரையும் பார்வையிட்ட வரலாறு இருக்கா? இல்லை. ஏன் போக மாட்டாங்கன்னா, இவங்க ரேஷன் அரிசி எப்படி மோந்து கூட பார்க்காதவர்களோ, மழைக்கு ஒதுங்காதவர்களோ அல்லது வெயிலுக்கு காயாதவர்களோ தான் அதிகாரத்தில் உட்காருக்கும் போது அவங்களுக்கு சாமானிய மக்களுடைய உணர்வுகளை தெரியாது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஒரு ஊழல் அரங்கேற்றம் பண்ணி அந்த சப்ஜெக்டுகள் வெளியே சொல்ல முடியாத அளவுக்கு அந்த பிள்ளைங்க கஷ்டப்படும் போது எங்கேயோ ஒரு சோஷியல் மீடியா அதை எடுத்து அதை ஃபோட்டோ எடுத்து வெளியில் பார்த்துடும் போது உங்களை போன்ற ஊடகங்கள் வெளிச்சம் போட்டு காட்டும்போது ஓஹோ இவ்வளோ பிரச்சனை இருக்குதா என்று பார்க்குறாங்க. அந்த நேரத்தை கூட அமைச்சர் அங்கே போக மாட்டாங்க. எனக்கு தெரியும். கண்டிப்பாக உங்கள் நேரத்தை ஒதுக்கி எங்களை பேட்டியது மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார். வணக்கம். நேர்களே, மீண்டும் அடுத்த சொல்லி நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.